ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக எல்லா எலக்ட்ரானிக்ஸ் சர்க்யூட்லையும் நீங்கள் ரிலேவை பார்த்துருப்பீங்க. அந்த ரிலே வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், அந்த ரிலேவை யூஸ் பண்ணி மற்ற எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லாம் எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ காட்டும், அப்போ நிறைய பேர் பயனடைவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரிலேவோட டைப்ஸை பார்க்கலாம். என்கிட்ட 2 டைப் ஆஃப் ரிலே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு ஒரு ரிலே, இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ரிலே. ஃபுல்லி க்ளோஸ்டு ரிலேயோட ரேட்டிங்ஸ்லாம் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ சப்ளையில் அது வந்து ஆப்ரேட் ஆகும், 24 வோல்ட்டு டிசியில் ஒர்க் ஆகும். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுலையும் போட்டிருக்காங்க பாருங்கள். அதோட போல், அதாவது கண்ட்ரோல் போலோட வோல்டேஜ் ஆம்பியர் எவ்வளோ இருக்கும் தாங்கும் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபுல்லி க்ளோஸ்டு ரிலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் போல் ரிலே அது. ஸோ இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது சிங்கிள் போல் ரிலே. ஸோ டபுள் போல் ரிலேனா என்னன்னா ஒரே டைமில் வந்து 2 சர்க்யூட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் இதில். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்டிமீட்டரில் வச்சு காட்டுறேன். இதை பாருங்கள், காமன் பின்லேருந்து இந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து க்ளோஸ், ஒரு பக்கம் வந்து ஓப்பன். நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன், சரிங்களா? ஸோ அது போல் காமன் பின்னில் ஒரு சப்ளை கொடுத்துட்டு இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். லாஸ்ட்டு 2 பின்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை, அதுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுற சப்ளை வோல்டேஜ் அதில் கொடுக்கணும். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுல ஈஸியாக தெரியுது பாருங்கள் உள்ளே இருக்கிற போல் வந்து. ஸோ இது சிங்கிள் போல் ரிலே இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வோல்டேஜில் ஆப்ரேட் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 24 வோல்ட் இதான் காயில் சப்ளை. 24 வோல்ட் டிசி கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும், சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு 2 பின்னு. ஸோ இதில் வந்து 24 வோல்ட் கொடுக்கணும். செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன், ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இது நார்மலி க்ளோஸ். ஸோ இது நார்மலி க்ளோஸ். 4வது பின் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் நீங்கள் சப்ளை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம் மற்ற சர்க்யூட்டை, சரிங்களா? ஸோ அந்த பின்னை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் காமன் பின்னு, இது நார்மலி க்ளோஸ், இது நார்மலி ஓப்பன். ஸோ இதில் நீங்கள் சப்ளை கொடுத்து இந்த பக்கமாக எதனா ஒரு சர்க்யூட்டை வந்து ஆன் பண்ணலாம், ஆஃபும் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பார்க்க போகிறோம். 24 வோல்ட் சப்ளை, சரிங்களா? ஸோ மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு 24 வோல்ட் சப்ளை வந்து நம்மளோட இன்புட் சோர்ஸ், அதாவது எஸ்எம்பிஎஸ்லேருந்து வருதான்னு பார்த்துக்கலாம். டிசி 24 வோல்ட்டு, இப்போ 24 வோல்ட் 0.9 வருது. ஸோ அந்த அவுட்புட்டு சப்ளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிலேயில் கொடுத்து ப்ராக்டிக்கலாக வந்து ரிலே வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ கேர்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டெர்மினல் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து ஷார்ட் ஆகிடும். ஸோ இதில் கொடுத்த உடனே பாருங்கள், அந்த போல் வந்து மாற்றி இந்த பக்கமாக க்ளோஸ் ஆகுது பாருங்கள். என்சி NO ஆகும், NO NC ஆகும். ஸோ இதான் இதோட ஃபங்க்ஷன். ஸோ கரெக்டாக அந்த போலில் கொடுக்கணும். ஸோ அந்த காயில் பாயிண்டில் சப்ளை 24 வோல்ட்டு டிசி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் க்ளோஸ் ஆகுது, இந்த பக்கம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு சர்க்யூட் ஆனில் இருக்கிற சர்க்யூட் ஆஃப் பண்ணலாம், ஆஃபில் இருக்கிற சர்க்யூட் ஆன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ இப்போ மல்டிமீட்டரில் நான் கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டேன். ஸோ எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ காமன் பின்னில் வச்சுட்டு இந்த பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்கும், இந்த பக்கம் ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு சர்க்யூட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் வோல்டேஜ் இருக்குது, கண்ட்ரோல் ஆம்பியர் இருக்குது, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அந்த ரிலே போயிடும். ஸோ அது வரைக்கும் தான் அது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது கொடுக்க முடியாது. ஸோ ஒரு சில ரிலேயில் வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜில் கூட வேலை செய்யும். ஸோ இப்போ இல்லை சப்ளை கொடுக்குறேன் பாருங்கள். சப்ளை கொடுத்துட்டு நார்மலி க்ளோஸில் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணும். ஸோ இதான் ரிலேவோட ஃபங்க்ஷன். இதை விட ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்யூட் போடலாம். இந்த ரிலேவை யூஸ் பண்ணி எப்படி வந்து மற்ற டிவைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்லிட்டு. இன்புட் சோர்ஸு 24 வோல்ட் டிசி, சரிங்களா? இன்புட் சோர்ஸு 24 வோல்ட் டிசி இருக்குது. ஸோ அதை நேராக எடுத்துன்னு போயிட்டு நம்ம ரிலேவோட காயில் பாயிண்டில் கொடுத்துடலாம். ஸோ காயில் பாயிண்டில் கொடுத்துட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்ட்ரோல் பண்ணுற அந்த போல். ஸோ இது வந்து நார்மலி க்ளோஸ் ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து நார்மலி ஓப்பன், சரிங்களா? ஸோ இது சிங்கிள் போல் ரிலே. நான் அந்த லாஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி காட்டினேன், டிரான்ஸ்பரண்ட்டான ரிலே அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமன் பின்னு. ஸோ வந்து ரிலேக்கு வந்து நம்ம வந்து ஒரு சப்ளை பாசிட்டிவோ இல்லை நெகட்டிவோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம். ஒன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா காமனில் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் போட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது வந்து சப்ளை.
ஸோ சப்ளை கொடுக்குற பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டோம், ப்ளஸ்ஸை கொடுத்துட்டோம். ஸோ இப்போ மைனஸை மட்டும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ மைனஸை வந்து ஒரு சுவிட்சு போட்டு ரிலே ஆன் பண்ணுற மாரி வச்சுக்கிட்டு, இது வந்து சுவிட்சு சரிங்களா. இப்போ என்கிட்ட 2 டிவைஸ் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன் இந்த சர்க்யூட்டில். ஒன்று வந்து ஒரு ஃபேன் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனு, ஒரு எல்இடி. ஸோ 2 பல்ப் வச்சு உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ எல்இடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸில் இருக்கும், எப்பயுமே வந்து எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலே ஆன் பண்ணிங்கன்னா ஃபேன் ஆன் ஆகும், அப்போ எல்இடி ஆஃப் ஆகிடும். ஸோ உல்ட்டாக வேலை செய்யும். ஸோ இதான் NC-NO ஆகும், NO-NC ஆகும் சரிங்களா. ஸோ அதோட ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இணைச்சிட்டு அதை வந்து எடுத்துக்கிட்டு போய் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டை நம்ம வந்து சப்ளையோட இன்புட்டில் கொடுத்துட்றோம். ஸோ அப்போ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்து காமனாக வந்துடுச்சு. ஸோ மைனஸ் மட்டும் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ மைனஸ் வந்து காமன் வோல்டேஜ், நார்மலி க்ளோஸ். இது வந்து நார்மலி ஓப்பன் வந்து ஃபேனில் கொடுத்துட்டோம் சரிங்களா. நார்மலி க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்இடியில் கொடுக்க போகிறோம். இப்போது கொடுத்தாச்சா நார்மலி க்ளோஸு. ஸோ இப்போ ஃபைனலாக இருக்கிறது அந்த ரிலேக்கு வந்து இன்புட்டு கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல சுவிட்ச் போட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமன் வோல்டேஜ் வந்து கிரவுண்டு கொடுக்கணும்ல. ஸோ கொடுத்தா தானே வந்து பார்த்திங்கன்னா NC வந்து எப்பயுமே வந்து நார்மலி க்ளோஸ் வந்து ஒர்க் ஆகினே இருக்கும். சுவிட்சை போட்டோடனே அப்புறம் NC-NO ஆகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்இடி NC, ஃபேன் வந்து NO சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக வந்து ஒரு சப்ளை வந்து அது கொடுத்து விட்டுடணும் கண்டினியூஸாக கிரவுண்டு. ஸோ கிரவுண்டு வழியாக போயிட்டு டேரெக்டாக எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து சர்க்யூட் சரிங்களா. இப்படி யூஸ் பண்ணி இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒயரிங் பண்ண போகிறோம். ரிலேவும், ஃபேனு, ஒரு எல்இடி, அப்புறம் 24 வோல்ட்டு SMPSலேருந்து கொடுத்து நம்ம வந்து இப்போ ஒரு சர்க்யூட்டை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ டிசைன் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நான் பண்ணுற சின்ன சின்ன ப்ராஜெக்ட் சர்க்யூட்லாம் பார்த்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கொஞ்சம் தான் இருக்கணும். என்னோடய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து எல்லா டிவைஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டும் பேசிக்லேருந்து நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் 1 by 1 நீங்கள் பாருங்கள். வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு சர்க்யூட் இதுமாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் போடலாம். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ அந்த சர்க்யூட்டை பார்த்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு ஒயரிங் பண்ணிட்டோம் ரிலேவை யூஸ் பண்ணி. ஸோ எஸ்எம்பிஎஸோட அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரிலேயில் நான் அதில் பண்ண மாரியே அதே போல் காமனில் கொடுத்துட்டேன். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் போட்டு ஒரு எல்இடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டை வந்து கம்மி பண்ணி 2K போட்டிருக்கேன் நான். 2K வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி ஒரு 1.5 வோல்ட் வரைக்கும் கொடுக்கும்னு நினைக்கிறேன் எல்இடிக்கு. ஸோ எல்இடி வந்து பஸ்ட் ஆகாது. 24 வோல்ட் டேரெக்டாக கொடுத்திங்கன்னா பஸ்ட் ஆகிடும் சரிங்களா. இது வந்து இன்புட் சப்ளை, அதாவது ரிலேவோடு சப்ளை ஒர்க்கிங் அந்த காயில் சப்ளை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காமன் பின் வந்து டேரெக்டாக போயிடுச்சு எல்இடிக்கும் ஃபேனுக்கும். ஸோ நம்ம ப்ளஸ்ஸை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதோ SMPSோட சப்ளை வந்து இந்த பாருங்கள் அங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து கண்ட்ரோல் ஆகி NCலேருந்து நார்மலி க்ளோஸ்லேருந்து எல்இடிக்கு போயிடுச்சு. இப்போ நான் வந்து ரிலே ஆனே பண்ணல, ஆனால் எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள், க்ளோ ஆகிருக்கு. ஃபேன் மட்டும் இன்னும் ஒர்க் ஆகலை சரிங்களா. நான் இப்போ ரிலேக்கு வந்து அதோட காயில் எனர்ஜைஸ் பண்ணேன்னா எல்இடி வந்து ஆஃப் ஆகிடும், ஃபேன் வந்து ஆன் ஆகிடும். இப்போ பாருங்கள் அந்த காயில் வந்து நான் எனர்ஜைஸ் பண்ணுறேன். இப்போ காயிலுக்கு சப்ளை கொடுத்தோடனே எல்இடி ஆஃப் ஆகிடுச்சா, ஃபேன் ஆன் ஆகிடுச்சா. அப்போ வந்து எல்இடி வந்து NC-NO ஆகிடுச்சு, NO-NC ஆகிடுச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 2 சர்க்யூட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு ரிலேவை யூஸ் பண்ணி. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு ரிலேயோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஒரு ஸ்மால் வோல்டேஜை வச்சு ஒரு பிக் வோல்டேஜை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். சின்ன சிக்னலை வச்சு ஒரு பெரிய வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணலாம். 230 வோல்ட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். அது ரிலேவோட போலில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ வரைக்கும் அது ஆம்பியரும் எவ்வளோ வரைக்கும் வோல்டேஜ் தாங்கும்னு சொல்லிட்டு. பாருங்கள் இப்போ நான் ரிலே எனர்ஜைஸ் பண்ணால் எல்இடி ஆஃப் ஆகிடுது, ஃபேன் ஆன் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரிலேவை யூஸ் பண்ணி மற்ற சர்க்யூட்டு, மற்ற சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸோ வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ காயிலுக்கு சப்ளை கொடுத்தோடனே எல்இடி வந்து ஆஃப் ஆகிட்டு ஃபேன் வந்து ஆன் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரிலே வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா. நிறைய பேர் வீடியோ வந்து பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அப்படி பார்த்தா தான் இந்த யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு போய் காட்டும்.
ஸோ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.